அன்புமிக்கவர்களே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்கன்னு ஆண்டவர் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார் வார்த்தையின் வழியாக. ஏன்னா நான் என்ன செய்யணும்னா அதைத்தான் இன்னொருத்தனும் செய்யணும், நான் எப்படி இருக்கணும் அடுத்தவனும் அப்படியே தான் இருக்கணும். நான் செய்யும் போது நீ ஏன் செய்யல, என் புள்ள நல்லா படிக்கும் போது உன் புள்ள ஏன் நல்லா படிக்கல, இப்படி கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டே வாழுகின்ற ஒரு உலகத்துல நாம் இருக்கோம். கடவுள் அதை மாற்று சிந்தனையில் அழைக்க ஒரு அழைப்பு விடுக்கிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, நாம் வாழும் இந்த உலகில் சிலர் பிறர் நன்றாகவோ மகிழ்ச்சியாகவோ செல்வத்தோடும் செழிப்போடும் இருப்பதை சகிக்க முடியாத ஒரு தன்மையில் இருக்கிறார்கள். அவன் நல்லா இருந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. பிறர் முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை கண்டுவிட்டால் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை தாங்க இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு நற்செய்தி 9:14 சொல்லுவது போல, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் இன்று இயேசு நமக்கு ஒரு உண்மையான ஒரு பாடத்தை உணர்த்த விரும்புகிறார். பழசோட என்னைக்கும் புதுசை ஒட்டுப்பட முடியாது. புதுசுல பழச ஊத்துனா எல்லாம் வீணா போயிடும். அதை வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. ஏன் அடுத்தவனை பார்த்து பார்த்து அடுத்த கம்பேரிசன் நான் செய்யும் போது நீயும் செய்ய, நான் செய்யறேன்னா நீயும் அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் மாத்தி யோசின்னு கடவுள் சிந்திக்க அழைப்பு விடுகிறார். நான் கொடுக்க வந்த வாழ்க்கை மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்தது என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். சோகம், கவலை, அழுக இவற்றின் சாயல் கூட இயேசு விரும்பவில்லை. புதிதாய் மனமுடித்த மணமக்களாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்திலே முழுமையாக பிரிந்து சென்ற இஸ்ரேல் இனத்தை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். மீண்டும் அவர்கள் வாழ்க்கையை கட்டமைக்க அவர் முன் வருகிறார். கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறார். ஏன்னா எப்பயுமே நாம என்னன்னா ஒருத்தரை இன்னொருத்தரை பார்த்து பார்த்தே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்க வேணாம். நீங்க நோன்பு இருந்தீங்க, ஓகே, பழைய உங்களுடைய சட்டங்கள் அனைத்தும் நல்லது தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்களேன். மகிழ்ச்சியின் விருந்த வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுங்களேன், மகிழ்ச்சியின் தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கொஞ்சம் மாற்றி யோசித்து மனித சமுதாயத்தில் பல மாற்றங்களை அவர் கொண்டு வருகிறார். வாழ்க்கை ஒரு விருந்து கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவரின் விருப்பமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த விருந்து கொண்டாட்டத்தை கொண்டாட முடியாத நிலைமையில் நாம் ஒருத்தர் இன்னொருத்தர் நான் செய்யும் போது அவன் ஏன் செய்யல இப்படி கம்பேர் பண்ணி நமது உண்மையான மகிழ்ச்சி இழந்து போயிட்டாங்க. இனிமே அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழாமல் முழுமையாக நமது வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்க்கை தடங்களையும் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் என்று அழைப்பு விடுக்கிறார். எசையா புத்தகம் 53:4-5 வரை அவரது வார்த்தை சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவரே நம் குற்றங்களை காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம், அவரால் தாங்க நம்ம மீட்பு பெற்றிருக்கோம். அதனால கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். ஒவ்வொரு நேரத்தையும் கம்பேர் பண்ணாம. இன்றைய நாள் புனிதர் மரியை குறித்து இதைத்தான் வாழ்க்கையில செய்யறாங்க. தன்னை பல முறை குத்திய அந்த இளைஞனை எல்லாரும் மாதிரியும் அவங்க விட்டுட்டு போகாம மன்னிப்பை ஏறெடுத்து அவனுக்கு வாழ்வில் ஆசிரியம் கொடுத்து நீ செய்த தவறுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று வாழ்க்கையை மாற்றி யோசித்ததினால் தான் இன்றளவிலும் அவரது வாழ்க்கை பெருமை ஒவ்வொரு முறையும் நம்மால் பேசப்படுகிறது, வாழ்வின் அர்த்தங்களும் உணர்த்தப்படுகிறது. மாற்றி யோசிப்போம், ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் நாங்கள் பிறரை சார்ந்தும் பிறரை கம்பேர் பண்ணியும் வாழாம உமது அருளையும் ஆசிரையும் உணர்ந்து இன்றைய புனிதர் மரியை குறித்து உணர்த்துவது போல ஒருவர் மற்றவரை மன்னித்தும் அன்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.